ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கிய வந்துக்கிட்ட எப்படியாச்சும் நம்ம கௌதமை வந்து கண் கட்டி வித்தா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவரை எப்படியாச்சும் ஏமாற்றிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தாங்க. எப்படியோ மீ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனநிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அது ஒரு நிமிஷம் கூட இல்லை. அது ஒரே செகண்டில் பஞ்சாக பறந்து போகும்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. சாப்பிட்ற நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணார் இல்லையா, அதனால் பங்கமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எங்கே இருக்க நீயும் கரெக்டாக 4-5 டைப் சாப்பிட்ற போய் சாப்பிட்ற, அது எப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா. எனக்கு எப்படி இருந்தாலும் வாஷ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறதுக்கு அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சாப்பிட்றப்ப நீ எப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, உடனே நம்ம இலக்கியாந்துக்கிட்டு பேந்த முழிக்க, அது எதுக்குங்க ஏதோ சின்னதாக வேலை இருந்துச்சு, பசங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் இலக்கியா வந்து ஏற்கனவே நம்ம பூஜாவை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிட் வைக்க சொன்னதில், அதுக்கப்புறம் மற்றவங்க மேலே கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நம்ம பூஜை வந்து இலக்கியா வந்து பூஜாவை நிறைய அட்மையர் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ வந்து இலக்கியாவை வந்து கௌதமுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கௌதமும் இலக்கியாவும் இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல தான் வேலை செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க பூஜா கூட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம இலக்கியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடப்பாவே கௌதம் இங்கே என்ன பண்ணுறாரு தெரியலையே, ஐயோ எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இலக்கியாவை பார்த்தா நம்ம பூஜா வந்துக்கிட்டு, இலக்கியா ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, என்னது இது இலக்கியாவா நம்ம ஒய்ஃப் பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அதுக்கப்புறம் டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுடுறாங்க. அது ஆனாலும் இலக்கியாவை வந்து கௌதமுக்கு தெரியாதா என்ன, இலக்கியாவை பார்த்து அவர் இருந்துக்கிட்டு, இலக்கியா எதுக்காக இங்கே வந்திருப்பா, அதுவும் மாஸ்க் போட்டு இந்த இதோட யூனிஃபார்ம் போட்டிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்க, உடனே நம்ம பூஜா இருந்துக்கிட்டு கௌதம் கிட்ட, சார் கௌதம் இவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இவங்க வேலைக்கு அப்ரோச் பண்ணாங்க இல்லையா, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க எல்லாருமேலேயும், அவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மாதிரி தான் இந்த ஆஃபீஸும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இவங்களை உடனே நான் வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இவங்க எப்போவுமே எனக்கு ஏதாச்சும் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்கள மாதிரி நல்லவங்க கிடைச்சதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் கொடுத்து வச்சுருக்கணும், இவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியை கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் இவங்க அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நேர்மையாக இருக்கணும், 4 பேருக்கு நல்லது நினைக்கிறாங்க, அதுக்காக தான் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னதும் உங்களை வந்து சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீங்கள் இங்கே வேலை செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னதும், என்னது இலக்கியா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னதும், தெரியுங்க நல்லாவே தெரியும், ஏன் தெரியாத, இவங்களை நீங்கள் எப்படி மீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நானும் மீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அந்த மாதிரி தெரியுமா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன கூத்து இருக்க போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுட்ருக்கு நம்ம இலக்கியாவுக்கு. என்ன பண்ணுறது, கௌதம் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக சுற்றிட்டுருக்காங்க. ஆனாலும் கௌதம் வந்து இப்போதைக்கு அந்த பிரச்சனையை விடுற மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்தது கேள்வியாக 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுருக்காங்க. நீ ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நல்லா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறேன், ஏன்னா அது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலை தான், ஆனால் நீங்கள் மூட்டை தூக்குறது பஞ்சு எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு சேர்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி வேலையில உனக்கு செஞ்சு பழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னதும், ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் செய்கிற வேலை கேவலமா அப்படின்னதும், நான் கேவலம்னு சொல்ல வரல இல்லையா, ஆனால் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன், ஏன் இப்படி பண்ண, என்னதான் இருந்தாலும் நீ வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போகிற தப்பு இல்லையா அப்படின்னு, சரி நான் அங்கே வேலைக்கு போனேன், நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னதும், நீங்கள் தான் அங்கே வந்து மேனேஜராக இருக்கீங்கன்னு அவங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட மறைச்சதும் தப்பு தானே அப்படின்னு சொல்ல, தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் நான் வந்து யாரையும் ஏமாத்தலையே, நான் சுயமாக என்னுடைய முயற்சியை வச்சு என்னால் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை தான் செய்கிறேன், நான் யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நம்ம செய்கிற வேலையில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் எந்த வேலையுமே நல்ல வேலை தாங்க, எந்த வேலையுமே கேவலமான வேலை இல்லை. அதனால் இந்த வேலை நான் செய்கிறதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து முட்டுக்கட்டை போடாதீங்க, நீங்களும் முன்னேறணும்னு நினைக்க, நானும் உங்கள் கூட வந்து ஒரு கை கொடுக்குறேன், அப்போ தான் நம்ம சீக்கிரமாக முன்னுக்கு வர முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நான் மட்டும் தான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் விரும்பலை, அதனால் தயவு செஞ்சு என்னை வந்து வேலை செய்ய விடுங்க அப்படின்னதும், சரி நம்ம 2 பேரும் செய்யலாம், ஆனால் நீ கொஞ்ச நாள் தான் இந்த வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் நீ டீச்சர் வேலை கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீ அதை ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.